நாங்கள் இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போனோம்னா அதிராப்பட்டினம் போனோம். எப்பயுமே பொதுவாகவே அதிராப்பட்டினம் வந்து மீன் அதிகமாக தான் வரும். இந்த தடவை மீன் வந்து ரொம்ப பாடு கம்மி. என்ன மீன் வந்திருக்குன்னா நீங்களே வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம முடிஞ்சளவுக்கு நல்ல மீனாக வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் வீடியோக்குள்ள போவோம். வழக்கம் போல் நாகப்பட்டினம் போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்மளை வண்டிக்காரங்க ஏமாற்றிட்டாங்க. சரி அதிராப்பட்டினம் போகலான்னு சொல்லி போனோம். அங்கே போய் பார்த்தா நாட்டு மீன் தான் அதிகமாக இருந்துச்சுங்க. கடல் மீனவே காணோம். அட என்னடா இன்றைக்கி வந்த சோதனைன்னு சொல்லி. ஏன்னா கடல் மீன் இல்லாதப்போ நாட்டு மீன் கொண்டு போனால் வியாபாரம் இருக்கும். இப்போ எல்லா சைடும் போட்டு போகுதா, அதனால் நாட்டு மீன் லைனுக்கு கொண்டு போனால் வியாபாரம் அதிகமாக இருக்காது. ஆனால் இன்றைக்கி எங்கள் நேரமாக என்னன்னு தெரியல, வெறும் நாட்டு மீன் தான் அதிராப்பட்டினத்தில் அதிகமாக வந்துச்சு. இந்த மீனை நாங்கள் வந்து குறை சொல்லலை. அதாவது நம்ம தேவைப்படுறப்ப இந்த மீன் கிடைக்கல. இந்த சித்திரை வைகாசி அந்த 2 மாதத்தில் இந்த மீனுக்கெல்லாம் அலைஞ்சோம். அப்போ கிடைக்கல. இப்போ பாருங்களேன், ஒரு எப்படி 1 டன்னு 1.5 டன் இருக்கும் போல இருக்குது. அப்படி வந்து குமிஞ்சிருக்கு. இந்த மார்க்கெட் ஃபுல்லாக வெறும் ஜிலேபி மீன் தான். எங்கேருந்து கொண்டு வராங்கன்னே நம்மளுக்கும் தெரியல. ஆனால் பூராமே தரமான ஜிலேபி வேறு லெவலில் இருக்குது. பூரா ஒவ்வொன்றும் அவ்வளோ பெரிய ஜிலேபி. ரொம்ப கம்மியான ரேட்டு தான் கொடுக்குறாங்க. அதிராப்பட்டினம் மார்க்கெட்டு கடல் மீன் மார்க்கெட்டாக இருந்துச்சு. இப்போ நாட்டு மீன் மார்க்கெட்டாக இருக்கு. ஒன்று எடுத்து காட்டுங்க. 250 ரூபா. இது வந்து கடல் மீன் கொஞ்சம் வந்திருக்கு. அது என்ன சுண்ணாம்பு வாழை, சின்ன சின்ன நண்டுக, அதுக்கப்புறம் இங்கிட்டு பிரட்டி போட்டு வச்சுருக்காங்க. மீன் அங்கே முதுகு சைடு வைக்கல, கல்லுவட்டி மீன் ஃபுல்லாக பிரட்டி வச்சுருக்காங்க. அதாவது இப்போ நம்ம நாட்டு மீன் எடுத்துடலாம். எடுத்த பிறகு அப்புறம் கடல் மீன் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஐயோ என்னடா அப்புறம் நாட்டு மீன் எங்கடா போய் விற்கிறது, அப்புறம் மனசு 2 ஒரே குழப்பமாக போயிடும். அதனால தான் மீன் எடுக்காமே நிற்கிறேன். பார்ப்போம், மீன் வந்தால் என்ன மீன் எடுக்கிறோம் லாஸ்ட்டில் பார்ப்போம். ஏதாவது நல்ல மீன் வந்தால் நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதான், அமைஞ்சிச்சுன்னா. அப்படி சொல்லி நின்றுட்டுருக்கேன். கடல் மீனுக்காக வெயிட்டிங். கடல் மீன் வரலன்னா நாட்டு மீன் எடுத்து தான் ஆகணும். பார்ப்போம் இன்றைக்கி கடல் நம்மளுக்கு என்ன வழி விடுறான்னு பார்த்துருவோம். நம்ம அதிராப்பட்டினத்துக்கு வந்து நம்ம கத்தாழை பண்ணை வந்து ஒரு 50, 60, 70 கிலோ இருக்கும். இல்லை மிஞ்சி 100 கிலோ இருக்கும். வந்துச்சு நல்லா. ஆனால் விலை எவ்வளோ போச்சுன்னா 300, 350 போச்சு. இது நம்ம லைனில் எங்கே போய் விற்கிறது? ஒரு மார்க்கெட் கடை போட்டாலும் ஒரு 50 ரூபா லாபம் பார்த்து கரெக்டாக கம்ப்யூட்டர் திராஸில் போட்டு கொடுத்துடலாம். நம்ம கொண்டு போகிறது கை திராசு கூட தான் போகும். அதனால் நமக்கு செட் ஆகாது. அதனால் நம்ம இந்த மீன் நம்ம எடுக்கலை. கொய் மீன் தான் வருது. இந்த மீன் வந்து கொய் மீன். கொய் மீன்னா அதாவது முள் அதிகமாக இருக்கும், ஆனால் சாப்பிட நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம ஏரியாவில் வந்து ஒதுக்குவாங்க இந்த மீனா. ஐயோ கொய் மீனா வேணவே வேணாம், இந்த வெயில் காலத்தில் வந்து சூட்டை கிளப்பி விட்டுரும் வயிற்ற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மீன் நல்லா தாங்க இருக்கும். கொய் மீன் பொறுத்தளவுக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும். சரியானது பெருசு தான். இன்னைக்கு தாங்க இந்த மார்க்கெட்டு காளை மீன் வந்து கம்மியாக வந்திருக்கு. இதே ஒரு போன கடல் முந்தின கடல்லாம் வெறும் மார்க்கெட் ஃபுல்லாக வெறும் காளை மீன் தான், வேறு மீனே வரலை. இது என்ன மீன்னா தேசப்பொடி. இப்போ இந்த மீனோட விலை வந்து இங்கனையும் 250 ரூபா 280 ரூபா போகுது. நான் 300 ரூபா சொல்கிறாங்களா? அப்படியே வியாபாரி என்ன பண்ணுவாங்கன்னா போட்டி போட்டு எப்படி அது 350 400 ரூபா ஆக்கிடுவாங்க. இது அவ்வளோ பெரிய கத்தாழை பண்ணால் 300 ரூபாய்க்குலாம் கொடுக்க மாட்டாங்க. தரமான மீன் வேறு லெவலுக்கு பார்க்கவே இவங்க பாருங்கள். ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருசுக்கு பார்த்தீங்களா இல்லையா கத்தாழை பண்ணால். இந்த வீடியோ கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க. லாஸ்ட்டில் 2 ஏலம் விடுவாங்க அந்த மீன் மார்க்கெட்டில்.
அது எவ்வளோக்கு போகுது மட்டும் பாருங்களேன். இத்தனைக்கு 3 கிலோ 2 கிலோ மீன் தான் தரமான விலைக்கு போகுங்க. நானே அதை அரண்டுட்டேன். அது எப்படி தான் கொண்டு போய் வியாபாரம் பண்ணி லாபம் பார்க்குறாங்கன்னு தெரியல. வியாபாரத்துக்காக எடுக்கிறாங்க போல இருக்குது, விட்டு கொடுக்கூடாதுன்னு. அப்படிப்பட்ட மீன் எடுக்கிறாங்க பாருங்களேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். 250 250 ரூபா 250 50 50 60 270 70 80 90 290 இருக்கா பரவா ஒவ்வொரு ஆளு வர்றது பரவா 300 ரூபா ரூபாய் 1050 50 50 100 ரூபாய் 1100 ரூபாய் 1100 பின்னாடி உள்ளாலும் சத்தம் போட்டு கேட்டுங்க 1100 200 ரூபாய் 1200 1200 ரூபாய் 1250 ரூபாய் 1250 1250 300 ரூபாய் 300 1350 ரூபாய் 1350 400 ரூபாய் 1400 ரூபாய் 1400 450 ரூபாய் 1450 1450 இன்னைக்கு நான் என்ன மீன் எடுத்திருக்கேன்னு அங்கே காட்ட முடியல, ஏன்னா நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். கெண்டை மீன் எடுத்திருக்கேன். கெண்டை, சிலேப்பி மீன், உயிர் மீன் தான். கண்டிப்பாக சிலேப்பி எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாக வந்தது ஃபுல்லாக இந்த மீன் தான். நீங்கள் தான் பார்த்தீங்களே, இன்றைக்கி ஃபுல்லாக வந்தது இந்த மீன் தான். கடல் மீன் பார்த்துட்டு ஒரு 4 கிலோ தேசப்படி எடுத்திருக்கேன். இது அங்கேயும் வேலை அப்படி போகுது. ஓகே, இன்றைக்கி எடுத்த மீன் தான். பாய், நான் அடுத்த நாளைக்கு பார்ப்போம்.